நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து சிங்காநல்லூர் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூருக்கு ஒரு நண்பரும் நானும் இன்னொரு நண்பரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் வந்து ஒரு இடத்துல மீன் சில்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கடையில் போய் சில்லி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். நான் எப்பயுமே இந்த வெளி கடையில் இந்த சிக்கனு, மட்டனு, மீன் இதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அதனுடைய சுத்தபத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கூட வந்த ஃப்ரெண்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும் நண்பா, இன்றைக்கி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா, சரி நடரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே கூட்டம் நிறையா இருந்துச்சு. முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் சில்லி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த எண்ணெயில் போடுறாரு, பொரிக்கிறாரு, எடுத்து ஒரு தட்டில் போடுறாரு. அடுத்து இன்னொரு நண்பர் வந்து எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சிக்கனை எடுத்து அதே எண்ணெயில் போடுறாரு, மறுபடியும் எடுத்து வேற ஒரு தட்டில் போட்டு அவருக்கு கொடுக்குறாரு. அடுத்தது என் கூட வந்த நண்பர் வந்து மீன் வேணும்னு கேட்குறாரு. உடனே மீனை எடுத்து அதே எண்ணெயில் போட்டு பொரித்து இவருக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த எண்ணெயை பார்த்தா அது எண்ணெயா அப்படின்னே ஒரு டவுட் இருக்குது. அந்த அளவுக்கு அது ஒரு கலங்களா பல நாட்களை தொடர்ச்சியாக அதிலே போட்டு போட்டு எடுத்து எடுத்து அது எண்ணெய் மாதிரியே தெரியல. ஸோ அந்த மாதிரியான எண்ணெயில் பொரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்ம உடல் என்னவாகும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். இரும்பால் செய்யப்பட்ட ஒரு வண்டி கூட 3 மாதத்துக்கு ஒரு டைம் நல்ல ஆயில் நீங்கள் மாற்றுற அப்படின்னா அந்த வண்டி சரியாக ஓடாது. சில பிரச்சனைகள், சில சவுண்டஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் கிலோமீட்டர் நோட் பண்ணி இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே போனால் அந்த ஆயிலை மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். அதே போல் கடந்த காலங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 4 எண்ணெய் தான் இருக்கும். ஒன்று தேங்காய் எண்ணெய், தேங்காயிலேருந்து ஆட்டி எடுப்பாங்க. இன்னொன்று கடலை எண்ணெய், வேர்க்கடலை காய வச்சு அதுலேருந்து ஆட்டி எடுப்பாங்க. இன்னொன்று எள் எண்ணெய், எள் எல்லாருக்குமே தெரியும், அதுலேருந்து ஆட்டி எடுப்பாங்க. 4வது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், ஆமணுக்கு கொட்டையை வந்து காய வச்சு அரைச்சி அதுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. இந்த 4 எண்ணெய் தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம கடைகளில் விற்கிற எண்ணெய் எத்தனை வகைன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணெய்கள்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தேவையில்லாத உடலில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர் இப்படின்னு பல வகையான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை சாப்பிடணும்னு நினச்சா வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. வெளிக்கடைகளில் தயவு செய்து சாப்பிடாதீங்க. அது உடலுக்கு ரொம்ப கேடானது, ஆபத்தானது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இன்றைய லைவ் எதுக்கானதை பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு உண்டான ஒரு லைவ். சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. மாதிரி ஒரு 1/2 மணி நேரம்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் ரொம்ப நேரம் பேசுவேன்னா ஒரு தகவல் கிடச்சிருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவு. எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இன்னிலேருந்து பேமெண்ட் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பேமெண்ட் போட்டிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பி அப்படின்னு ஒரு டெலிகிராம் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுகன்யா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து 1000 ருபீஸ் எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க நெஃப்ட் மூலமாக. அதை யாரும் எடிட் அதெல்லாம் பண்ணி போட முடியாது. அதேமாதிரி இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எல்லாருமே ஏதோ ஒரு மெசேஜை போட முடியாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கமாண்டர்ஸினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இப்போ நீங்களே வந்து பணம் இன்றைக்கி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கமாண்டருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு போட்டிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பார்த்தோ அவங்க ஒரு ஆளாக கூட இருக்கலாம். நிறைய நபர்கள் எஸ்பிஐ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, போடுறேன்னு இது வரைக்கும் போடலை அப்படின்றதுனால சரி எஸ்பிஐ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு பேஸில் போட்டிருக்குறோம், அதனால் உங்க போடுங்க. ஸோ அதனால் பார்க்காத நபர்கள் நிறைய நபர்கள் இருப்பாங்க. பார்த்த ஒரு நபர்களில் இன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டிருக்கிறாங்க. உடனே நம்ம மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் வரலையே, அவருக்கு இன்னும் வரலையே அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போடுவாங்க, போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய சூழல் இப்போ அந்த மாதிரி. அந்த காவல்துறை சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார போடலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் மேலும் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றதுனால அவங்க கண்டிப்பாக இந்த தேதிக்குள்ளார அமௌண்ட் போட்டுருவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைமில் அமௌண்ட்டு போட மாட்டாங்க. ஓரிரு தவணைகளில் தான்
அமௌண்ட்டு போடுவாங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க. அப்போ தான் உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். தேவையில்லாத ஒரு 10 பேர்த்துக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கோவத்தில் ஆக்ரோஷத்தில் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்க அப்படின்னா, அதனால் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கிளம்புச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் பேமெண்ட் வராது, உங்களுக்கும் பேமெண்ட் வராது. அதனால் பொறுத்தது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு போடுவாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சொல்ல முடியல. நேற்று பார்த்திங்கன்னா மகளிர் தினம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மகளிருக்கென்று அரசாங்கம் இந்த உலகம் வந்து இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி அதுக்குண்டான சிறப்பை பல வகையில் சொல்லலாம். மகளிர் பெண்கள் அப்படின்றவங்க இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு நல்லாவே இருக்காது. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிறக்கும் போதிலிருந்து அவங்க கருவறை செல்வதற்கு வரைக்கும் அந்த பெண்ணினுடைய தேவை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய டெய்லி டாஸ்க் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமானது. இப்போ வீட்டில் ஒரு ஜென்ட்ஸ் இருக்கிறாருன்னா அவர் வெளியில் வேலைக்கு போயிடுவார். வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வீட்டில் டென்ஷனாக இருந்தால் கூட வெளியில் போயிடுவார். வெளியில் போய் ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்யும்போது பார்த்தா அந்த வீட்டினுடைய டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸாக இருப்பார். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியும். ஆனால் பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாலும், புருஷங்கிட்டே அல்லது பிள்ளைங்கக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டாலும் கோச்சிக்கிட்டு வெளியில் போக முடியாது. ஏன்னா போகிறதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கு இல்லை. அதனால் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி வர்றதுனால அந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளாரே சுற்றி வரும், தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, அதுதான் சரியானதாக இருக்கும். அதே போல் வீட்டில் சமைக்கும்போது சரியில்லை சாப்பாடு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் வெளியில் போகிற வழியே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணாம் அப்படின்னு நாசுக்காக சொல்லிவிட்டு வெளியில் போய் ஹோட்டலில் பிடிச்சதை சாப்பிடுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, டேஸ்ட்டாக இருக்குது இல்லையோ, வீட்டில் அவங்க சமைச்சதை தான் சாப்பிடுவாங்க. அதே போல் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கணவர் வெளியில் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தானா நைட்டில் அவர் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் புதுசாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு பழைய சாப்பாடை கூட சாப்பிட்ற பெண்மணிகள் ஏராளம். அது எல்லார் வீட்டிலையும் இருக்கும். அதே போல் வீட்டில் பெண்கள் அவங்கவுங்க வேலையை சரியான முறையில் செய்கிறதுனால மட்டும்தான் ஆண்கள் வெளியில் போய் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வராங்க. எப்படியும் என் வீட்டில் ஒய்ஃப் இருக்கிற குழந்தைய பார்த்துப்பாங்க, அப்பா அம்மாவை பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் ஆம்பளைங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம் தான். ஸோ அந்த அபிப்பிராயத்தை பெண்களுமே கடைப்பிடிக்கணும். பெண்களுக்கு உண்டான சுதந்திரத்தை ஆண்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த மன அழுத்தத்தை வெளியில் யாருக்கிட்டே சொல்ல முடியாத ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெளியில் எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல் அல்லது ஏதாச்சும் பக்கத்தில் ஒரு பூங்கா, ஒரு சினிமா அந்த மாதிரின்னு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறை தான், அதை வாழ்ந்து தான் பார்க்கணுமே தவிர அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தன் உலகத்தையே சுருக்கி கொண்டு கடைசியில் என்ன ஒன்றுமே கிடையாது. அதனால் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, அதில் நல்ல விதமாக இருங்க, யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நேர்மையான முறையில் சம்பாதிங்க. அறிவுரை மற்றவங்களுக்கு சொல்கிறத நல்ல விதமான அறிவுரையை சொல்லுங்கள், நீங்கள் நல்ல விதமான அறிவுரையை கேளுங்க, சரிங்களா? அதனால் பெண்கள் வந்து இன்றைய நாட்டினுடைய கண்கள், ஒவ்வொரு வீட்டினுடைய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் சலித்தவங்க கிடையாது இன்றைய காலகட்டங்களில். ஏன்னா பெண்கள் எல்லா துறைகளிலும் வந்துட்டாங்க. டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், அல்லது ஏரோநாட்டிக்கல் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், இன்றைக்கி அவங்க செய்யாத வேலையே கிடையாது. அத்தனை வேலையும் செய்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, நைட்டில் கோயம்புத்தூர் ஸ்விக்கியில் கூட சாப்பாடு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெண்களினுடைய முயற்சி, நம்பிக்கை, வலிமை எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே. அதையும் தாண்டி சில பெண்கள் வந்து வேலுநாச்சியார், வீரமங்கை போல் நைட்டில் 11 மணிக்கு கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, 11 மணிக்கு கூட ஆட்டோ ஓட்டுறாங்க, கேபு கூட ஓட்டுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ இந்த அளவுக்கு பெண்கள் வந்து இன்றைக்கி தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு தான் வளர்வது மட்டுமல்லாது தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவருக்கு, மாமனார் மாமியாருக்கு, தன் குழந்தைகளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. ஸோ அந்த பணிகளை நீங்கள் பாராட்டுனா கூட பரவாயில்ல,
ஒரு கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிடக்கூடாது. அதே போல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இது எல்லா வீடுகளுமே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்காரர் வந்து செல்லு வச்சார் அப்படின்னு சொன்னால் உடனே ஒய்ஃபு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அந்த செல்லை எடுத்து பேசுவாங்க. நம்ம வீட்டுக்காரர் வேறு யார் கூடயாச்சும் பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பெண்கள் செல்லு வச்சுருந்தாலும் ஆண்கள் வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க, நம்ம மனைவி யார் கூடனா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சந்தேகம் பட்டோம் அப்படின்னா அப்போ கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு உண்டான தகுதியே கிடையாது. சந்தேகம் போன்ற ஒரு ஸ்லோ பாய்சன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. விஷத்தை சாப்பிட்டா கூட அது உடனே அரை மணி நேரத்தில் தன் வேலையை காமிச்சிடும், ஒரே அடியே போய் சேர்ந்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சந்தேகம் அப்படின்ற ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை காலம் முழுக்க நம்மளுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துடும், நம்ம உடல்நிலையும் கெடுத்துடும். அதனால் அவங்கவுங்க ஃபோனை அவங்கவுங்க யூஸ் பண்ணலாம், நம்பிக்கை தான். நம் கணவர் நம் மனைவி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருங்க. அதே போல் இந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் போட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு, நம்ம அப்பா அம்மா, நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது எதுக்கு பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வைக்கணும்? சரியா? நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு தேவையில்லை. நாம் சரியில்லை, நாம் ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பாஸ்வேர்டு தேவை. அதனால் வாழ்க்கை ஒரு முறை அதை வாழ்வதற்கு மட்டுமே. சந்தேகப்படவோ, சண்டை போடவோ, கோபப்படவோ, பொறாமப்படவோ கிடையாது அப்படின்றத இதன் மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே விஷயத்தை எஸ்பிஓவும் நேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த எஸ்பிஓ நிறுவனத்துக்கு முன்னாடி 4-5 பெண்கள்லாம் இருந்து இந்த சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறைய பெண்கள் எஸ்பிஓவில் இருக்கிறாங்க, அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கி இந்த மகளிர் தினத்தை அடுத்து வந்திருக்கக்கூடிய பேமெண்ட்டு நான் பார்த்தது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் சுகன்யா அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு தான் வந்திருக்குது. ஸோ அங்கே கூட பெண்கள் தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆண்களினுடைய ப்ரூஃப் கூட அங்கே வந்திருக்கலாம். பட் அது என்ன காரணமோ பெண்களுடைய ஒரு ப்ரூஃபாக வந்திருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட்டு வந்தால் சரி தான். அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்குதா, எங்கேருந்து க்ரெடிட் ஆகிருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக அந்த குரூப்பில் நீங்கள் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா சில நண்பர், அவங்களுக்குலாம் ஒரு ஆறுதல் கிடைக்கும். சரி, நிறைய பேர்த்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு வந்தால் போதுண்டா, அப்பா இனிமேல் யாருக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டென்ஷன் ஆகக்கூடிய மக்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு மெயிலு அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எஸ்பிஓக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து நிற்கும். அதனால் உங்களுக்கு 100 ரூபா கிரெடிட் ஆனாலும் சரி, 1000 ரூபா கிரெடிட் ஆனாலும் சரி, 10,000 ரூபா கிரெடிட் ஆனாலும் உடனடியாக அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஃபுல் காப்பி எஸ்பிஓவில் அனுப்பிடுங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு என்ட்ரி போட முடியாமல் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஃபோனில் ஸ்டேட்மெண்ட் எடுக்காமல் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் ஏடிஎம் போயிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் போடலாம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, எல்லாருமே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதிலிருந்தே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை தாராளமாக டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். முயன்றால் முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி முயற்சி செஞ்சு தான் இன்றைக்கி உலகமே இந்த அளவுக்கு முன்னேறிக்குது. முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு வந்திருக்காது, ட்ரெயின் வந்திருக்காது, ஃப்ளைட்டு வந்திருக்காது, 50 மாடி 100 மாடி கட்டடம் கட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கனவு கூட பார்க்க முடியாத ஒன்றா இருக்கும். பெட்ரோலியம், டீசல் இப்படின்னு செல்ஃபோனு எண்ணில் அடங்கா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சதுனால மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்குமே தவிர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இது வரைக்கும் நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஆதி மனிதன் ஆதி மனிதனாகவே இருந்திருப்பான். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த பரிணாமங்களை நோக்கி நம்ம முன்னேற்றம் அப்படின்னு போகும்போது தான் நம்ம இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து இவ்வளோ பெரிய லெவலில் வந்து நிற்கிறோம். அதே மாதிரி பணம் அதே மாதிரி தான். ஆரம்ப கட்டங்காலத்தில் பண்ட மாற்று முறை நிறையா பேர் படிச்சிருப்போம். இங்கே இருக்கிறத அங்கே கொடுத்துட்டு அங்கே இருக்கிறத இங்கே வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின், கோல்டு காயின், தங்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் மாற்றிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வந்துச்சு, பணத்தை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கணும்னு செஞ்சேன். இன்றைக்கி பணத்தை கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஃபோன்பே, ஜிபே, வாட்ஸ்அப்பே இப்படின்னு பல வகையான பே வந்துருச்சு. டிஜிட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முன்னேற்றம். ஸோ நம்மளால் முடியும். இந்த பணம், இந்த ஜிபே, ஃபோன்பே அப்படின்றது இன்னும் பரிணாமம் வளர்ந்து அடுத்த கட்டங்களில் கூட போய் பார்க்கலாம். அது வேற ஒரு பணம் மாறுதலாக கூட வரலாம். இன்னும் ஓரிரு வருடங்களோ அல்லது 4-5 வருஷங்களோ கண்டிப்பாக வரலாம்.
நமக்கு தெரிஞ்சு இப்போ 4 வகையான பண பரிமாற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே போல் இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் என்னென்னவோ மாற்றங்கள் வரலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியான முறையில் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ எஸ்பிஓவில் வந்திருக்கக்கூடிய தகவல் இது மட்டுமே. அடுத்தடுத்து ஏதாச்சும் தகவல் கொடுத்தாங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதே போல் நீங்களும் அந்த டெலிகிராம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நோட்டீஸ் போர்டு, அதில் போய் நீங்கள் அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் சொல்கிறது சில நபர்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். நான் அந்த நோட்டீஸ் போர்டில் சொல்வதை தவிர்த்து வேறு எதுவும் மிகைப்படுத்தி சொல்ல வரல. அது என் வேலையும் கிடையாது. அதில் போட்டிருக்கக்கூடிய செய்தியை சில மக்கள் போய் பார்த்துருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்காது. அதனால் நமது சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த தகவலை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றதின் அடிப்படையில் மட்டுமே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே. இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு? 17 நிமிஷம் ஆச்சு. உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த விஷயங்களாம் சொல்லி தானே ஆகணும், சொல்ல வேண்டியதை சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால் இவ்வளோ நேரம் இந்த லைவில் பொறுமையாக இருந்து நான் சொல்கிறத கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.